பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அழகா ஒரு வசனம் இருக்கு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பை கொடுங்க, உங்க தயவை கொடுங்க, உங்க இரக்கத்தை கொடுங்க, ஜெபத்தை கொடுங்க. ஒருவேளை மாமியாரா இருக்கலாம், உங்க மருமகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்காது. ஒரு காலத்துல நீங்களும் மருமகளை தான் இந்த குடும்பத்துக்கு வந்திருப்பீங்க. அன்பை கொடுங்க. அதை பார்க்கிற தேவன், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அன்பை கொடுத்து பார்த்துட்டேம்மா, ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவங்கள்ட்ட எந்த மாற்றமுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் அன்பை கொடுத்தாங்க. நகோமி மூலமாக இல்லை, கர்த்தர்னால அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது போல் நீங்கள் மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி அன்புங்கிற விதையை விதைக்க ஆரம்பிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்கள் மருமகள் மூலமாக, உங்கள் மாமியார் மூலமாக உங்கள் வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர்னால நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். தேவஜனமே, கணவன் மனைவிக்குள்ள அன்பு குறைந்திருக்கா? தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில அன்பு குறைந்திருக்கா? இந்த புதிய மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த தேவ செய்தியை கேட்குறேன்னா இனிமேல் என் குடும்பத்தில் அன்பை கொடுக்க போகிறேன், நான் விட்டு கொடுக்க போகிறேன், நான் இரக்கத்தை காட்ட போகிறேன். ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் ஜெபிச்சு அன்பு அப்படிங்கிற ஆவியின் கனிகளை கொடுக்க போகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் அதை செய்து பாருங்க. நீங்கள் அன்பு காட்டுகிற நபர்கள் வேணால் நன்றி இல்லாமல் போகலாம், ஆனால் இதை பார்க்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.